Next, elastic constantல இருக்கிற first problem பார்க்கிறோம். A bar of 25 mm diameter is subjected to an pull of 40 kilonewton. The measured extension on gauge length of 200 mm is 0.085 mm and change in diameter is 0.003 mm. Estimate the values of Poisson's ratio and the three modeling. First நம்ம என்ன கொடுத்திருக்காங்க given கொடுத்திருக்கத எடுத்து எழுதிடணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க டயமீட்டர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 25 mm. சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க லோட் அதுதான் இது புல் இழுக்கிறாங்க சோ 40 கிலோ நியூட்டன் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க the measured extension on the gauge length. அப்ப ஆல்ரெடி 200 mmங்கிற ஒரிஜினல் லென்த் இருந்திருக்குது. அது என்ன பண்றாங்க அவங்க இழுக்கிறாங்க. அது இழுத்த உடனே அந்த லென்த் எப்படி மாறுது எக்ஸஸா 0.085 mm மாறிடுது. ஓகேவா அப்போ எக்ஸ்டென்ஷன் ஆன் த காஜ் லென்த் அப்போ லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா சேஞ்ச் இன் லென்த் அப்போ ஒரு அது இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஏதோ லென்த்ல மாற்றம் ஏற்பட்டிருக்குது. ஸோ அதோட வேல்யூ 0.085. ஸோ லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 200 mm அண்ட் சேஞ்ச் இன் டயாமீட்டர் ஸோ 0.003 mm. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் பாய்சான்ஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் மியூ கண்டுபிடிக்கணும் அண்ட் 3 மாடுலி. அப்ப 3 மாடுலினா என்னது அப்படின்னா E, K and C இந்த மூணுமே நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சாகும். அதுதான் என்னது 3 மாடுலை. ஈனா என்னது யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, இது யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, K இங்க வந்து பல்க் மாடுலஸ். ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா பாய்சான்ஸ் ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம். சோ பாய்சான்ஸ் ரேஷியோ ஃபார்முலா என்னன்னா லேட்டரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லீனியர் ஸ்ட்ரெயின். அப்ப லேட்டரல் ஸ்ட்ரெயின் உடைய ஃபார்முலா என்னது அப்படின்னா சேஞ்ச் இன் டயாமீட்டர் பை ஒரிஜினல் டயாமீட்டர். சேஞ்ச் இன் டயாமீட்டர் வேல்யூ நமக்கு தெரியுமா அப்போ சேஞ்ச் இன் டயாமீட்டரோட வேல்யூ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரிஜினல் டயாமீட்டர் எவ்வளவு 25. சோ அதே நீங்க என்ன பண்ணுங்க கீழே எழுதி வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க ரெண்டுத்தையுமே டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லேட்டரல் ஸ்ட்ரெயின் தெரிஞ்சிடும். மேல இருக்கிற பார்ட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னது லீனியர் ஸ்ட்ரெயின். லீனியர் ஸ்ட்ரெயின் வந்து சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். அப்போ சேஞ்ச் இன் லென்த் எது சேஞ்ச் இன் லென்த் இதுதான் சேஞ்ச் இன் லென்த். ஒரிஜினல் லென்த்ங்கிறது என்னது 200 mm. சோ ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்க டிவைட் பண்ணுங்க. அப்ப நமக்கு லீனியர் ஸ்ட்ரெயினும் தெரிஞ்சிச்சு. அப்ப கீழே இருக்கிற பார்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் மேல இருக்கிற பார்ட் டிவைட் பை கீழே இருக்கிற பார்ட் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பாய்சான்ஸ் ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். சோ பாய்சான்ஸ் ரேஷியோ எப்படி இருக்குது மியூஸ் ஈக்குவல் டு 0.28. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கண்டுபிடிச்சிருக்கோம்ல 3 கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டீங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஒன் யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இ கண்டுபிடிக்கணும், சி கண்டுபிடிக்கணும், கே கண்டுபிடிக்கணும். சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இ கண்டுபிடிக்கிறோம். ஈனது யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. சோ அதோட ஃபார்முலா லோட் ஐ மீன் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின் அதான் ஃபார்முலா. ஓகேவா டைரக்டா நமக்கு இங்க ஸ்ட்ரெஸ் நமக்கு கொடுக்கல. சோ அதனால என்ன பண்றோம் சிக்மா அதோட ஃபார்முலா லோட் டிவைடட் பை ஏரியா. லோட்னா என்னது நமக்கு கொடுத்திருக்கிற வேல்யூ அங்க லோட் கொடுத்திருக்காங்க பாருங்க புல் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்தாங்களா 40 × 10⁻³ அந்த வேல்யூ இங்க எழுதிக்கோங்க. ஓகேவா அதுதான் என்னது லோட் டிவைட் பை π/4. டீனா வந்து இது வந்து π/4 d². டயாமீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் சிக்மா தெரிஞ்சிச்சு. இப்ப கண்டுபிடிச்சா நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயின் ஈனாலே என்னது சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். அப்ப நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டு வந்தோம். இது எப்படி கண்டுபிடிச்சிருப்போம் லீனியர் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சிருப்போம். அப்ப லீனியர் ஸ்ட்ரெயினாலும் இங்க இருக்கிற இந்த யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கண்டுபிடிக்கும் போது வர ஈனாலும் சேம் தான். ஓகேவா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். அப்போ சேஞ்ச் இன் லென்த்தோட வேல்யூ எழுதிக்கோங்க, ஒரிஜினல் லென்த்தோட வேல்யூ எழுதிக்கோங்க. சோ ஈ உடைய வேல்யூ தெரிஞ்சிடும். இங்க வந்து யாரும் யூனிட் போடக்கூடாது. ஏன்னா இங்க மேலேயும் mm கீழே mm கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க நோ யூனிட். ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டா நமக்கு இ உடைய வேல்யூ தெரிஞ்சிடும் இல்லையாச்சா. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் சி கண்டுபிடிக்கணும். சோ இதுதான் அந்த 3 ரிலேஷன்ல ஒரு ஃபார்முலா நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகேவா இஸ் ஈக்குவல் டு 2c 1 + மியூ. நெக்ஸ்ட் வந்து இ உடைய வேல்யூ நமக்கு தெரியும். ஃபார்முலாஸ் தனியா ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இ உடைய வேல்யூ இந்த இருக்குது 2. சி தான் இப்ப நம்ம இதுல இருந்து கண்டுபிடிக்கணும் 1 + இப்ப மியூ நம்ம இங்க கண்டுபிடிச்சோமா எவ்வளவு கண்டுபிடிச்சோம் 0.28 கண்டுபிடிச்சிருக்கோம். சோ 0.28 இங்க அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இது ரெண்டுமே பிளஸ் பண்ணுங்க. பிளஸ் பண்ணிட்டு இந்த 2 ஓட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ஆன்சர் இந்த ஆன்சர் சி. நமக்கு சி தானே வேணும். அப்ப இங்க இருக்கிற மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணும் இந்த சைட் போகும்போது டிவைட் ஆயிடும். சோ டிவைட் பண்ணியாச்சா. அப்ப நமக்கு சி உடைய வேல்யூ தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்னது நெக்ஸ்ட் உடைய ரிலேஷன் is equal to 3k 1 - 2. ஃபர்ஸ்ட் வந்து பிளஸ் நெக்ஸ்ட் வந்து மைனஸ் 3k 1 - 2 மியூ. சோ இ உடைய வேல்யூ நமக்கு தெரியும் 3, k உடைய வேல்யூ நமக்கு தெரியாது 1 - 2 × மியூ உடைய வேல்யூ நமக்கு தெரியும். என்ன பண்ணுங்க இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, 1ல இருந்து அந்த ஆன்சரை மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிட்டு 3 வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணி வந்த ஆன்சர் தான் 1.32. நெக்ஸ்ட் நமக்கு கே தானே தேவைப்படும். அப்ப இங்க இருக்கிற மல்டிப்ளிகேஷன் கீழே போகும்போது டிவைட் பண்ண நமக்கு கே உடைய வேல்யூ தெரிஞ்சிடும்.